ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மார்ச் 15ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தேர்வு எழுதுவோர் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும், தாள் 1 மற்றும் தாள் 2க்கான தேர்வுகள் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும் என்றும், ஆன்லைன் மூலமாக மட்டுமே கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டணமாக ₹250 செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் பணி நியமனம் தொடர்பாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டும் எனவும், தேர்வின் போது முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசு வேலைக்கு பணம் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி அலுவலகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வேலை பெறுவதற்காக பணம் தர முயன்றால் கொடுப்பவர் மற்றும் வாங்குபவர் என இரு தரப்பினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கு யாரும் பணம் வழங்கக்கூடாது என்றும், மீறினால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இன்று முதல் ஒப்படைக்க உள்ளனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் கடந்த 4 தினங்களாக விருப்ப மனுக்கள் பெற்று வந்தனர். சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாததால் அதற்கான விண்ணப்ப படிவங்களை குறைவானவர்களே வாங்கியுள்ளனர். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்காக 450க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் பெற்றுள்ளனர். இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இன்று முதல் தலைமைக் கழகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. வரும் 7ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆற்காடு வீராசாமியின் மகனும் திமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளருமான கலாநிதி வீராசாமி விண்ணப்ப படிவம் பெற்றுச் சென்றார். அவர் வடசென்னையில் போட்டியிட உள்ளதாக திமுகவினர் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வெளியிட்ட வீடியோ தொடர்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தமது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துவதாக கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக முதல்வர் சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுபாதேவி வரும் 21ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். குற்ற வழக்குகளில் காவல்துறையினரின் புலன் விசாரணை தரம் தாழ்ந்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர் 264 நாட்கள் சிறையில் இருந்தார். அவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எந்த ஆதாரமும் இல்லாமல் புகாரின் அடிப்படையில் மட்டுமே நீதிமன்றங்கள் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக கூறினார். காவல்துறையினரின் புலன் விசாரணை நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி, தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு வரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விவரங்களை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு டிஜிபிக்கு உத்தரவிட்ட அவர் விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த தடை கோரிய தமிழருவி மணியன் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் தாக்கல் செய்த மனுவில் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்தியதால் அங்கு நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் விவசாயம் பாதிப்படையும் என்றும், எனவே இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த மனுவை விசாரித்த மணிக்குமார் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது என்பதால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகுமாறு உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர்.